நொஹாரா சார் லஸ்ஸி காலி ஆயிடுச்சு. அப்ப பால் கொடுங்க. எடுத்துட்டு வரேன். எனக்கு பால் எடுத்துட்டு வாங்க ப்ளீஸ். சூடான பால் குடிக்கிறது ஒரு தனி சுகந்தம் இல்ல மிஸ்டர் கவகுச்சி. நான் சொன்னது உண்மைதானே? இதுக்கு நான் தண்ணியே குடிச்சிருக்கலாம். பால்ல தண்ணி கலந்து குடிக்கவே கூடாது. குடிச்சேன்னா உடம்பு இப்படிதான் இருக்கும். திக்கான பால் குடிக்கிறது உடம்புக்கு எப்பவும் நல்லது. நீங்க சரியா சொன்னீங்க. உங்களால பாலை குடிக்க முடியலன்னா கவலையப்படாதீங்க, என்கிட்ட கொடுங்க, நான் குடிச்சிடுறேன். ஓகே? வாவ், பிரமாதம் நொஹாரா சார், ரொம்ப நல்ல காமெடி பண்றீங்களே. என்னாச்சு மிஸ்டர் கவகுச்சி, உங்களுக்கு உடம்பு தெரியலையா? வயிறுலாம் கொட கொடன்னு சவுண்ட் வந்த மாதிரி கேட்டுச்சே. எதுக்கு எடுத்தாலும் என்னையே ஏன் டார்ச்சர் பண்றீங்க? என் வயித்துல இருந்து எந்த சவுண்டும் வரல. நீங்க சவுண்ட் விடலையா? சார், நீங்க இந்த மாதிரி எல்லாம் டென்ஷன் ஆக கூடாது, அப்புறம் உங்க பிபி ரைஸ் ஆயிடும்ல. அப்படிலாம் எதுவும் இல்ல. பார்த்த உடனே அவருக்கு பிபி இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. உண்மையிலேயே அவருக்கு நிறைய நோயெல்லாம் இருக்கு மேடம். எனக்கும் பாக்கறதுக்கு அப்படிதான் தோணுது சார். உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சா? நான் எங்க போய் சொன்னேன், உண்மையதானே சொன்னேன். பத்திரமா இங்கே இருக்கணும்னு அண்ணன் இதோ போயிட்டு ஓடி வந்துருவேன். அம்மா அம்மா, என்னம்மா வெளியே போறீங்களா? மேக்கப் எல்லாம் போடுறீங்க. இப்ப உனக்கு புரியுதா? ஓ, குப்பை பொறுக்க போறீங்களா? நான் குப்பை பொறுக்க போறதில்ல, குப்பை பொறுக்கிறவங்களுக்கு எல்லாம் இன்சார்ஜா இருக்க போறேன். ஓஹோ, இந்த ஏரியாவிலேயே இந்த வேலைக்கு சரியான ஆளு நான் தான் சொல்லி தேர்ந்தெடுத்திருக்காங்க. எல்லா இடத்துலயும் வேலை ஒழுங்கா நடக்குதா நான் பாக்க வேணாமா? சரிம்மா, குப்பைய பொறுக்கிறதுக்கு எதுக்கு நீங்க மேக்கப் எல்லாம் போட்டு போறீங்க? Got the man with the plan right here. Bringing swag with the man right here. ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற பையனோட ஃபீலிங் யாராவது புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்பா அப்பா, இந்த டீச்சர் கொடுத்து அனுப்பிச்சாங்க, என்னன்னு பாருங்களேன். கிராஸ் பெல்ட் ரெடி பண்ணுமா? எதுக்கு அதெல்லாம்? ஸ்கூல்ல ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் நடத்த போறாங்கப்பா. அதுல நான் டான்ஸ் ஆட போறேன். அதுக்காக தான் இந்த Dress தச்சு கொடுக்க சொல்றாங்கப்பா. இது இப்பவா சொல்லுவ ஷின்சான்? மறந்து போயிட்டேன்ப்பா. இப்ப என்னாச்சு ஷின்சான்? நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது எனக்கு மட்டும் ஏமா நீங்க இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லல? நீ சின்ன பையனா இருக்கும்போது நான் உனக்கு இதெல்லாம் படிச்சு சொல்லிருக்கேன், உனக்கு ஞாபகம் இல்ல? அம்மா கிட்டே ஜம்போரிலா நீங்க படிச்சு சொல்லினா எனக்கு ஞாபகம் இருந்திருக்கும்ல. என்ன ஷின்சான் இப்படி சொல்? இந்த புக்ஸ் எல்லாம் நான் உனக்காக தானே வாங்கி கொடுத்தேன், நீ படிச்சுட்டு தூக்கி போட்டு. என்ன புரியுதா ஷின்சான்? என்னத்த புரியுதா? நீங்க சொல்றீங்க, நானும் கேட்டுக்கிறேன். ஆனா என் தங்கச்சி ஈமா வாரிய மட்டும் அப்படி ஏமாத்தாதீங்க. ஓகே? என்ன சொன்ன?